Don't scream. Oh, no, the car, it's exploding. Why, Mama? Everyone get back. Stay calm. I'll handle this. No, it's too dangerous. Listen to him. Move away. அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தேவைப்படுது ப்ளீஸ். இப்ப சின்ன மருமகளுக்கு வீடியோக்குள்ள போலாமா? தான் புள்ள தன்னை பார்த்து அம்மான்னு கூப்பிடாம இன்னொரு பொண்ணை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டா கோவம் வரத்தானே செய்யும். தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப கோவம்ங்கிறத விட தன்னையே இப்படி ஒரு ஏன் இப்படி ஆண்டவன் படைச்சிட்டான் அப்படின்னு ஒரு தன்னைத்தானே ஒரு மட்டமா நினைச்சுக்கிறாங்க. மட்டன்னா தாழ்த்திக்கெல்லாம் பேசலைங்க. நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை, ஆண்டவன் ஏன் இப்படி நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. அழுகுறாங்க. அப்பத்தா வந்து கவலைப்படாதடி விடுறி, அதெல்லாம் பெரிய இந்த கருப்பை பார்த்துக்க வேண்டி விடுடி அப்படிங்கிறாங்க. இல்ல அப்பத்தா, இல்ல அம்மாச்சி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? எனக்கு பிடிச்சிக்கவே இல்லை. நான் என்ன பண்ண போறேன், பஞ்சாயத்துல சொல்லி 2 பிள்ளையும் நான் கேட்டுக்க போறேன். அவ யாரு என் பிள்ளைக்கு அம்மாவாகிறது அப்படின்னு சொல்ல, இருடி இருடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து எல்லாத்துட்டையும் பேசுது. இங்க பாருடி ஐஸ்வர்யா, என்னடி அந்த பிள்ளைக்கு இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க, இனிமே நீ வந்து சின்னம்மான்னு கூப்பிடுறி அப்படிங்கல. சேது வந்து ஏற்கனவே பேசி வச்சிருக்காங்க இல்லையா, என்னை அம்மானு தான் கூப்பிடணும் ஐஸ்வர்யா சொன்னதுனால, இங்க பாரு பார்த்தா அதெல்லாம் அம்மானு கூப்பிட்டா என்ன, அம்மானு கூப்பிடுற அளவுக்கு ஐஸ்வர்யா அப்படி நடந்துக்கிறா, அதனால அதை அம்மானு கூப்பிடுது. டே, அப்போ உன் சின்னம்மா மோகனா உன்னைய அம்மா மாதிரி பாத்துக்கலையா? நீ ஏன்டா சின்னம்மான்னு கூப்பிட்டு பழகுன? அது பழக்கிட்டாங்க அப்படி. அதெல்லாம் இல்லடா, சின்னம்மா சின்னம்மா தான், அம்மா அம்மா தான். 1000 பேர் வந்தாலும் அம்மாவுக்கு ஏன்னா வராது. நீங்க பாரு ஐஸ்வர்யா, இனிமே நீ சின்னம்மான்னு சொல்லி கொடுத்து பழக்கு. இல்ல அம்மாச்சி, நான் சின்னம்மான்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. அம்மான்னு கூப்பிட்டா என்ன, நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு அவன் தான் எனக்கு புள்ள. அப்ப நாளை பின்ன நீ புள்ள பெத்துட்டா அது அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு அழகர் தான் எனக்கு புள்ள. அவன் என்ன அம்மான்னு தான் கூப்பிடணும். அடிச்சு பேச முடியாது அப்படின்னு கத்துறாங்க. நம்ம அம்மா தமிழ் அம்மா, யாரை பார்த்து யார் அம்மான்னு கூப்பிடுறது, இதெல்லாம் முடியாது. நான் பஞ்சாயத்துல நான் பேச போறேன். 2 பிள்ளையும் எனக்கு வேணும் அப்படின்னு அடிச்சு பேச, சேது வந்துட்டு என்ன தமிழ், என்ன நீ பேசுற? ஆமா, என்னை பார்த்து அம்மான்னு கூப்பிடாம யாரையோ ஒருத்திய பார்த்து அம்மான்னு கூப்பிட்டா என்னால தாங்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாட்டி தான், அம்மாச்சி தான் அப்படின்னு காயுமேன்னு கத்துறாங்க. உடனே ஈஸ்வர் வந்துட்டு, பாத்தியா சேது, நான் அதான் சொல்றேன், இவளை ஒரு குழந்தை பெத்துக்கடின்னு, என்னதான் இருந்தாலும் அவ பெத்த பிள்ளையா வருமா, ஊராண்டு பிள்ளைய வளர்த்து அப்படிங்கல. சேது அப்படி முறைக்கிறாங்க. இல்ல சேது, அது நம்ம பிள்ளைதான், உன் பிள்ளைதான். ஆனாலும் ஐஸ்வர்யா பெத்த பிள்ளையா இருந்தா நீ அம்மான்னு உன் பிள்ளைய கூப்பிட விடாதடி அப்படின்னு இன்னொருத்தி வந்து சொல்லுவாளா என்ன? அவளுக்குன்னு ஒரு பிள்ளைய கூடன்னு கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்ல, சேது பாக்குறாரு. சரி சின்னம்மா, அத நான் யோசிக்கிறேன். இன்னைக்கே நானு எல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சந்தோஷம் தாங்கல. இங்க இவங்க அவங்கவங்க பிள்ளைய மாத்திட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஈஸ்வரி தான் சாக்குன்னு சொல்லிட்டு வேகமா தடபுடலா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுது. ஐஸ்வர்யா பாக்குது. மாமா, உங்களுக்கு விருப்பம் இல்லாமலாம் பண்ண வேணாம் மாமா அப்படிங்கிறாங்க. இல்ல ஐசு, நீ அசிங்கப்பட்டு நிக்கிற, உனக்குன்னு ஒரு புள்ள வேணும் தானே அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்கு மாமா இன்னொரு புள்ள, அழகர் இருக்கல, எனக்கு வேற புள்ள வேணாம் அப்படியே. சித்ரா ஈஸ்வரி என்ன இவ இப்படிலாம் பேசுறா அப்படின்னு பாக்குறாங்க. ஐசு, நீ இப்படி பேச பேச என் மனசுல நீ தொட்டுட்ட போ, டச் பண்ணிட்ட. இன்னைக்கு உனக்கு நான் புள்ள கொடுக்குறேன், நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறான் அப்படின்ட்டு போயிடுறாரு. இவர் நினைச்சா உடனே குழந்தை வந்துருமா என்ன? கடவுள் பார்த்து கொடுக்கணும். கரெக்டா இல்லையா ஃப்ரெண்ட்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண, ஏய் ஐசு, ஏன்டி இப்படி அவன் சொல்ல சொல்ல மாட்டேன்னு இப்படி மறுத்து பேசுற? ஐயோ ஆண்டி, உங்களுக்கு புரியல ஆண்டி, இப்படி சொன்னாத்தேன் மாமா என் பக்கம் வருவாரு, அதனாலதான் நான் அப்படி பேசுறேன். ஓ ஓ, நீ அப்படி வர்றியா? அம்மா பாத்தியம்மா, ஐஸ்வர்யா தேறிட்டா நம்மளை விட அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அவன் மனசுல நீ முழுசா இடம் பிடிச்சிட்டடி. இனிமே நாங்க ஒண்ணு சேர்ந்தாதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு போக, பால் சம்பளம் கலக்கி கிளக்கி எல்லாம் ரெடி பண்றாங்க. மலரும் கருப்பு மட்டும் வயிறு எரியுது. ஐயோ, தமிழ்ச்செல்வி வாழ வேண்டிய இடத்துல இன்னொருத்தி வாழ போறதா, பெரிய வந்த கருப்பு அத்தா சீலக்காரின்னு 2 பேரும் வேண்டுறாங்க. போய் சாமி ரூம்லயே உட்காந்து சாமி கும்பிட ஈஸ்வரி பாக்குது. என்ன என்ன பண்றீங்க? என்ன பண்றோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டுறோம். நீங்க வேண்டிட்டாலும் என் ஐஸ்வர்யாவுக்கும் சேதுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கூடாது தானே வேண்டுறீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே குந்தாணி சூனி கூனி சகுனி அப்படின்னு நினைக்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, தலைகீழா நின்னாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, என் மருமகளுக்கும் என் பிள்ளைக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் சொம்போட போக அவர் வாங்கி குடிக்க, குழந்தைய அவங்க வாங்கிக்கிறாங்க. எங்க ஐஸ்வர்யா குழந்தை எங்க? அது மலரக்கா வாங்கிக்கிருச்சு. எங்க எங்க ஆண்டியும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஐசு, இப்படிலாம் பேசாத, பிள்ளைய தூக்கிட்டு வா. இல்ல மாமா, புள்ள இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கல. சரி, இன்னைக்கு மட்டும் இருக்கட்டும் அப்படின்றாங்க. அப்படியே சந்தோஷம் தாங்கல. எப்போ புள்ள இருக்கட்டும் தனியான்னு சொன்னாரோ அப்பவே நம்ம வலையில விழுந்துட்டாரு அப்படின்னு ஒரே சந்தோஷம். சேது அப்படியே படுத்திருக்காரு. படுத்துக்கிட்டே
யோசிக்கிறாரு கண்ண மூடிக்கிட்டு. பெரியம்மா இந்த கருப்பு நான் பண்றது தப்பா? ரைட்டா? ஒண்ணும் புரியல. நீ தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு கண்ண மூடிட்டு இருக்க, அப்படியே மேல வந்து விழுகுறாங்க. இங்க ஐஸ்வர்யா படக்குன்னு கண்ணு முழிக்கிறாரு. எத்தி தள்ளி விடணும்னு மனசு வருது. ஆனா அந்த பிள்ளைய பார்க்கையில பாவமா இருக்கா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "மாமா நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு என் மேல இவ்வளவு பாசமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்க 2 பேரும் அப்படிதான் முத்தம் குடுத்துக்கிறாங்க. கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "என்ன மன்னிச்சிரு ஐசு நானும் உன்ன ஒதுக்கி வச்சுட்டேன், தள்ளி வச்சுட்டேன். என்ன மன்னிச்சுக்கோ, மன்னிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்து 2 பேரும் அப்படியே சங்கமிச்சு ஒண்ணு சேர்ந்து அப்படியே நெத்தியில முத்தம் குடுக்க, அப்படியே சந்தோஷமா ஆசையா, "ஐயோ! மாமா எனக்கு ஆசையா நடந்துருச்சே, நடந்துருச்சே" அப்படின்னோனே, ச்சே! நான் உன்னையவா நான் கட்டி பிடிச்சேன், உன் கூடவா நான் சேர்ந்து வாழ்ந்தேன், பலார் பலார்ன்னு அரையிறாரு. எப்படி நீ என் கூட சேர போச்சு அப்படின்னு சேது, மாமா நீங்க தானே சொன்னீங்க, அறையாதீங்க மாமா, அடிக்காதீங்க, அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு திடுக்குன்னு தூக்கி போட்டு ஐஸ்வர்யா எந்திரிச்சு உட்காருது. என்னது? அவரே வந்து நம்மகிட்ட பேசினாரு. இப்ப அவரே நம்மள அடிக்கிறாரு. அப்போ நம்ம கண்டது கனவா? அவர் நம்ம கூட ஒண்ணு சேரவே மாட்டாரா? ஐய்யய்யோ! எப்பதான் அவர் நம்ம கூட ஒண்ணு சேருவாரு? அப்படிங்கையில சேது வராங்க. புள்ளையோட தான் வாராரு. "என்ன ஐசு? என்ன ஒரு மாரியா இருக்க?" "ஒண்ணும் இல்ல மாமா." "ஏன் இதெல்லாம் பூவுக்கு இவ்வளோ அலங்காரமா இருக்கு?" "ஒண்ணும் இல்ல. நீங்க வர லேட் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கண் அசந்துட்டேன். கெட்ட கனவா வந்துருச்சு." "ஏன் என்ன கனவு?" "ஒண்ணும் இல்ல மாமா. நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாரி கனவு கண்டேன் மாமா." அப்படின்னு சொல்ல, "கனவா? இங்க பாரு ஐசு, இத யார் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணா? என்ட்ட நீ கேட்க மாட்டாமா என்ன? என்ட்ட கேட்க வேண்டாமா?" "இல்ல நீங்க தான் சொன்னீங்களாமே, நான் ஐசுவ சந்தோஷப்படுத்த போறேன்னு." "ஆமா, சந்தோஷப்படுத்த போறேன்னு சொன்னேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறேன்னு சொன்னனா?" அப்படின்னோன தூக்கி வாரி போடுது. அடங்கொய்யால! அப்ப அதுக்கு பேரு என்னடா அர்த்தம்? நடக்கவே நடக்காது. அங்க மலரும் கருப்பும் வேண்டதானே நடக்கும். நீ தூங்கு. எனக்கு தல வலிக்குது. உன் கூட ஒரு 1 மணி நேரம் பேசிட்டு, உன் கூட நீ பேசுறேன்னு தானே நீ ஃபீல் பண்ற. நல்லா ஜாலியா பேசிட்டு, உனக்கு சந்தோஷத்த குடுக்கலாம்னு நெனச்சேன். அதத்தான் சொல்ல வந்தேன். நீ என்ன நெனச்ச? வேற ஒண்ணும் நெனைக்கல மாமா. நீங்க படுங்க. நானா கேட்டா இனிமே அசிங்கம் அப்படின்னு குப்புற அடிச்சு படுக்குதுங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா எப்படி இருக்கும்? பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.